வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். காங்கிரஸ் 70 துணை முதல்வர், விசிக 44 துணை முதல்வர், விஜயன் திட்டம் இதுதானா? அரசியலின் விமர்சகர்களின் கருத்து கணிப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் பெரும் எதிர்பார்ப்புகளிலும் தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தையும் உருவாக்குகின்றன என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் தவிகவின் தேர்தல் வியூகமானது கூட்டணி அமைப்புகள் மற்றும் முதல்வர் வேட்பாளர் குறித்த திட்டங்களை எல்லாம் குறித்த ஊகங்கள் அதிகரித்துள்ளதாம். அரசியல் வட்டாரத்தில் பரவும் தகவலின்படிதான் தவிக ஒரு சில முக்கிய கட்சிகளுடன் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை அமைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அரசியல் விமர்சகர்களின் கருத்து கணிப்புதான் தமிழக வெற்றி கழகம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 120 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கிறது. இந்த எண்ணிக்கையானது அக்கட்சியில் அமைக்க தேவையான தனிப்பெரும்பான்மை பெற உதவும் ஒரு முக்கியமாக இலக்காகும். அதாவது மேலும் தவிக தனது கூட்டணிக்குள் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாம் முக்கிய கட்சிகளை இணைத்துக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்திலே தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமன்றி தமிழக வெற்றி கழகம் 120 தொகுதிகளில், காங்கிரஸ் 70 தொகுதிகள், அத்துடன் துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார்களாம். விடுதலை சிறுத்தை கட்சிகள் 44 தொகுதிகள், அத்துடன் துணை முதல்வர் பதவியும் வழங்கப்படும் என்று தவிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் காங்கிரஸ் மற்றும் விசிக சார்பில் தலா ஒரு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்படும் என்பதை இத்திட்டத்தின் முக்கியமாக அம்சமாகவும் அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது 118 என்ற மேஜிக் எண் சாத்தியமா என்ற நிலைப்பாட்டில்தான் தமிழக சட்டமன்ற ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண் 118 ஆகும். இந்த இலக்கை அடையதான் தவிக கூட்டணி குறித்து 120 தொகுதிகளிலுமே வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் களம் இறங்குகிறதா. இருப்பினும் இந்த வியூகமானது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் மாறுபட்ட கருத்துக்களையும் முன்வைக்கிறார்களாம். அதாவது சாதாரண அம்சர் விஜயின் நட்சத்திர மதிப்பு, இளைஞர் மத்தியில் அவருக்கு உள்ள செல்வாக்கு மற்றும் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான பொதுமக்களின் எதிர்பார்ப்பும் ஆகியவையெல்லாம் தான் தவிகவுக்கு ஒரு வெற்றியை கை கொடுக்கும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளதாம். அது மட்டுமன்றி காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் தவிகவுடன் கூட்டணி வைத்தால் சமூக மற்றும் பிராந்திய ஆதரவை கண்டிப்பாக உறுதி செய்யும் நிலையில்தான் அரசியல் நகர்வுகள் பார்க்கப்படுகிறதா. அதாவது புதிய கட்சி என்பதால் பூத் கமிட்டி அமைப்பது, கட்சி அமைப்பு வலுப்படுத்துவது மற்றும் தேர்தல் செலவினங்களை சமாளிப்பது போன்ற சவால்களை எல்லாம் தவிக கண்டிப்பாக எதிர்கொள்ளக்கூடும். மேலும் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு ஏற்படும் கருத்து வேறுபாடுகளும் வாக்காளர்கள் ஆதரவை கண்டிப்பாக சிதைக்கலாம் என்ற நிலைப்பாட்டில்தான் இந்த கூட்டணி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா. அரசியல் விமர்சகர்களின் கூற்றுக்குப்படி இந்த கூட்டணியின் திட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறுமா ஒன்றாக அமைய வாய்ப்புள்ளது. ஆனால் அதே சமயம் தவிக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எவ்வாறு வரும் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த திட்டம் ஒரு யதார்த்தமான வெற்றியை பெறுமா அல்லது ஒரு சவாலான முயற்சியை மட்டுமே இருக்குமா என்பதை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இதனுடன் தவிகவுடன் காங்கிரஸ் மற்றும் விசிக கட்சிகள் கண்டிப்பாக கூட்டணி அமைத்தால் தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் நிலைப்பாடில் தான் அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் வியூகங்கள் வகுத்து வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்